வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் தரவுகளை பட்டை வரைபடம் மூலம் குறித்தல். இது வந்து 6ஆம் வகுப்பு முதல் பருவ கணக்கு புக்கில் இருக்குது, பார்க்கலாம். இப்போ வந்து பட்டை விளக்கப்படம், அதாவது பட்டை வரைபடம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி அளவுகளை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 கோடு போட்டுக்கணும். இதில் பாருங்கள், இந்தமாரி 2 கோடு, ஒரு பக்கம் ஒரு அளவு, இன்னொரு பக்கம் இன்னொரு அளவு போட்டணும். போட்டுட்டு இந்த மாதிரி குறிக்கணும். இதான் பட்டை, இதான் பட்டை வரைபடம். ஒன்றுக்கும் இந்த மாதிரி கோடு போடுறது பட்டை வரைபடம். இது இப்படியும் போடலாம், இந்த மாதிரியும் என்ன செய்யலாம், போட்டுக்கலாம். சரியா? இப்போ நம்ம இதுக்கு வந்து பார்க்க போகிறோம். அதாவது பட்டை வரைபடம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இணைப்பட்டைகள் சம நீளங்களில் சம உயரங்களில். இப்போ இந்த 2 கோடும் எப்படி இருக்கணும், சம நீளம் சம உயரத்தில் இருக்கணும். அடுத்து உங்களுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துட்டு பாருங்கள். மாணவர்களின் ஞாயிற்றுக்கிழமை செயல்பாடுகள் போட்டு இதுக்கு பட்டை விளக்கப்படம் கொடுத்துருக்கு. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, எத்தனை மாணவர்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. இது வந்து அந்த நம்பருக்கு தகுந்தால என்ன பண்ணுவாங்க, அந்த பட்டை கோடு போட்டிருக்கு. இதில் அடுத்து கேள்வி கேட்டிருக்கு உங்களுக்கு. இதில் உள்ள கேள்விக்கு இங்கே என்ன பின்னாடி பதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மாதிரி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பயிற்சி 5.3 பார்க்க போகிறோம். இப்போது பயிற்சி 5 பிருந்தா அப்படிங்கிற மாணவி வெவ்வேறு பாடங்களில் அடைவு தேர்வுகளில் பெற்ற மதிப்பெண்களின் விழுக்காடு பட்டை வரைபடமாக தரப்பட்டுள்ளது. இது வந்து மதிப்பெண்கள், இது பாடங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்கு. பட்டை வரைபடத்தை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். பார்க்கலாமா? செங்குத்து கோட்டில் ஒரு அலகு என்பது எத்தனை மதிப்பெண் கேட்டிருக்கு. ஒரு அலகுன்னா இதில் பாருங்கள் 10, 20, 30. அப்போ நம்ம இதில் 10ன்னு எழுதணும். 10 தான் அதுக்கு எத்தனை வித்தியாசம் இருக்குது, 10, 20 வந்துருக்கு 10. பிருந்தா டேஸ் பாடத்தில் மிகவும் அதிக மதிப்பெண் பெற்றார். எதில் அப்படின்னா கணக்கில். இதான் கொஞ்சம் உயரமாக இருக்குது. பிருந்தா டேஸ் பாடத்தில் மிக குறைந்த மதிப்பெண், அதான் எது ரொம்ப குறைனா இது மொழிப்பாடம். மொழிப்பாடம்னா என்னென்னா உங்களுக்கு தமிழ் அப்படின்னு வரும். அறிவியல் பாடத்தில் பிருந்தா பெற்ற மதிப்பெண் விழுக்காடு என்ன, அறிவியலில் என்ன அப்படின்னாக்கி நமக்கு மார்க் எதுனா 65. ஏன்னா 60க்கும் 70க்கும் நடுவில் இருக்குது, 65. இது டேஸ் பாடத்தில் பிருந்தா 60 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அப்படின்னா 60னா எது அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ், ஆங்கிலத்தில் பெற்றிருக்காங்க. பிருந்தா டேஸ் பாடத்தை விட டேஸ் பாடத்தில் 20% அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார். அப்போ எது வித்தியாசம் 20 வருது அப்படின்னா, இப்போ வந்து கணக்குக்கும் எதுக்கும் பாருங்கள், கணக்கு வந்து 80, ஆங்கிலம் வந்து 60. அப்போ இந்த 2 பாடம் தான். பார்க்கலாமா விட? நீங்கள் இதை எப்படியும் எழுதி வச்சுருங்க அந்த கோடிட்ட இடத்துல. ஃபஸ்ட்டு கேள்வி, 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது இந்த மாதிரி இருந்துச்சுங்க எழுதி வச்சுருக்கு. அடுத்து சித்ரா லட்டுகள் வாங்கி கீழ்கண்டவாறு வகுப்பு வாரியாக தன் நண்பர்களுக்கு வழங்குகிறாள். வகுப்பு இனிப்புகளின் எண்ணிக்கை. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், பட்டை வரைபடம் வரையணும். பார்க்கலாமா? அதாவது 6ஆப்புக்கு வந்து 70, 7ஆப்புக்கு 60, 8க்கு 45, 9க்கு 80, 10க்கு 55. பாருங்கள், இந்த மாதிரி கோடு போட்டு இப்போ வந்து 6, 7, 8, 9, 10 போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம லட்டு வந்து 10, 20, 30 எங்கள் எண்ணிக்கையில் நான் எழுதியிருக்கேன். 6ஆம் காரங்களுக்கு எவ்வளவு, 7க்கு, 8க்கு, 9க்கு, 10க்கு நான் கரெக்டாக போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து உங்கள் நோட்டில் போட்டு வச்சுக்கிடுங்க. சரியா? அடுத்து ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் விரும்பும் பல வகைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாழைப்பழம் எத்தனை, திராட்சை எத்தனைன்னு கொடுத்துருக்கு. இதுக்கு நம்ம என்ன செய்யணும், பட்டை வரைபடம் இதே மாதிரி படம் வரையணும். இங்கே வந்து நம்ம என்ன போட்டோம், வகுப்பு போட்டு லட்டு எண்ணிக்கை போட்டோம். அது மாதிரி பழங்கள் போட்டு மாணவர் எண்ணிக்கை பண்ணணும். சரியா? பாருங்கள், இந்த மாதிரி கோடு போட்டு நான் 1, 2, 3, 4ன்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஆரம்பித்து வந்து மாணவர்கள் எண்ணிக்கை. இது வந்து பழங்கள், வாழைப்பழம், திராட்சை, ஆப்பிள், மாம்பழம், கொய்யா, பப்பாளி இவை எதுவுமே இல்லை. கரெக்டாக குறிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி உங்கள் நோட்டில் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருங்க. சரியா? அடுத்து பாருங்கள், பின்வரும் பட விளக்கப்படத்தில் ஒரு வாரத்தில் வெவ்வேறு நாட்களில் 6ஆம் வகுப்பு மாணவர்களில் பள்ளிக்கு வருகை புரியாதவர்களின் எண்ணிக்கைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தரவுகளுக்கு பட்டை வரைபடம் அமைக்க. அதாவது இதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், அமைக்கணும். இதில் வந்து ஒரு மாணவருக்கு வந்து 4 அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம என்ன செய்யலாம், குறிச்சிக்கலாம். அப்போ ஒரு மாணவர் வந்து 4, அப்போ இது 4, இது 2, இது 6, இது 8, இது உண்மை கிடையாது. இது 4, 8, 12, 14 வரும். சரியா? பார்க்கலாமா? பாருங்கள், இது வந்து மாணவர்கள் வருகை புரியாதவர்கள் எண்ணிக்கை. நான் 2, 4, 6ன்னு கொடுத்துருக்கேன் கணக்கில். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. பாருங்கள், திங்கட்கிழமை எத்தனை பேர் வரல,
செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை தான் நிறைய பேர் என்ன வரல. சரியா? இதை அப்படி உங்கள் நோட்டில் நீங்கள் என்ன செய்யுங்க, வரைஞ்சி வச்சுருங்க. சரியா? இந்த மாதிரி கரெக்டாக கோடுகள் போட்டுருங்க. பாருங்கள், புறவய வினாக்கள். ஒரு பட்டை வரைபடமானது பின்வருவனவற்றில் எதனை கொண்டிருக்கும்? கிடைமட்ட பட்டைகள் மட்டும் உடையது. கிடைமட்டம்னா இந்த மாதிரி கோடு மட்டும் உடையதுன்னு போட்டிருக்கு. செங்குத்து பட்டைகள் மட்டும் உடையதுன்னா அப்படி மேலே உள்ள கோடு மட்டும் போடுறது. கிடைமட்ட மற்றும் செங்குத்து பட்டைகளின் இரண்டையும் உடையது. இதான் நமக்கு சரியான விடை. கிடைமட்ட அல்லது செங்குத்து பட்டை இது கிடையாது. இதனால் இதை நீங்கள் என்ன செய்யுங்க, இதை குறிச்சுங்க, ஈனாவை குறித்து எழுதிருங்க. அடுத்து பட்டை வரைபடத்தில் உள்ள பட்டைகளின் இடைவெளியானது எப்படி இருக்கும்னா வெவ்வேறாக இருக்கும், சமமாக இருக்காது. இவை அனைத்தும் ரைட்டு சமமாக இருக்கும். இதுதான் நமக்கு ரைட்டு. அடுத்து பயிற்சி 5.4 பார்க்கலாம். பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள். இதில் வந்து பாருங்கள் 40 குழந்தைகளின் உயரங்கள் வந்து இருக்குது. இதுக்கு வந்து நேர்கோட்டுக்குரிய அட்டவணை நம்ம குறிக்கணும். நேர்கோட்டுக்குரிய அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி கோடு போட்டு இப்படி வெட்டுறது. பார்க்கலாமா? பாருங்கள், இந்த மாதிரி போட்டுவிடுங்க. உயரம் நேர்கோட்டுக்குரிய நிகழ்வெண். 110 எத்தனை பேர்னா 5 பேர், 111 8 பேர், 112 4 பேர், 113 5 பேர், 114 2 பேர், 115 4 பேர், 116 3 பேர், 117 யாருமே இல்லை, 118 2 பேர், 119 ஒருத்தர், 120 6 பேர். ஆக மொத்தம் நமக்கு 40 பேர். இதான் நமக்கு என்னென்னா நேர்கோட்டுக்குரிய அட்டவணை. சரியா? அடுத்து, ஒரு ஆண்டில் 5 நண்பர்களை சேமித்த மொத்த தொகை பின்வரும் பட விளக்கப்படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது. ஒரு படத்தின் மதிப்பு ரூபாய் 100. அதாவது ஒன்று வந்து 100. எத்தனை ரூபா சேர்த்துக்காங்க? 100 ரூபாய். ரூபி எத்தனை ரூபா சேர்த்துக்காங்கன்னா 500 ரூபா வரும். மலர்கொடி 100, 200, 300, 400, 500, 600, 700. தஸ்னிம் வந்து 400, குழலி வந்து 500, இனியா வந்து 300. இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்டுருக்கு பாருங்கள். ரூபி மற்றும் தஸ்னிம் அவர்களின் சேமிப்புகளின் விகிதம் என்னென்னு கேட்டிருக்கு. பாருங்கள், ரூபி மற்றும் தஸ்னிம் அவர்களின் சேமிப்புகளின் விகிதம்னா ரூபி வந்து எத்தனைனா 500, தஸ்னிம் வந்து 400. இப்போ 5:4 இவங்க விகிதம் வந்து என்னது 5:4. குழலியின் சேமிப்பு மற்றும் மற்ற அனைவரின் சேமிப்பு. குழலி வந்து எத்தனை? குழலி வந்து 500. மற்ற எல்லாத்தையும் நம்ம கூட்டிடணும். 5:19 வருது நமக்கு மொத்தம். இதில் 5:19. இனியாவின் சேமிப்பு எவ்வளவு அப்படின்னா இனியா வந்து எவ்வளோ சேமிச்சிருக்கா பாருங்கள், 300. ஆக இதில் 300 எழுதணும். அனைத்து நண்பர்களின் சேமிப்பு தொகையை காண்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளவுனா மொத்தம் எத்தனை இருக்குது எண்ணி அத்தனையே போடுறோம். எத்தனை பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. அப்போ 2400 ரூபா. அப்போ இதில் என்ன எழுதணும்? 2400. ரூபி மற்றும் குழலி ஆகியோர் ஒரே அளவுடைய தொகையை சேமித்தார்கள் என்பது சரியாக தவறான்னு கேட்டிருக்கு. ரூபியும் குழலியும். ரூபி எத்தனை? 500 ரூபா, குழலி 500 ரூபா. அப்போ இது சரி. சரியா? விடையை பார்க்கலாமா? பாருங்கள், இந்த மாதிரி எழுதுங்க. இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. இதை உங்கள் புக்கில் எழுதி வச்சுருங்க. இதில் பாருங்கள், ஒரு பள்ளியில் 1000 மாணவர்கள் உள்ளனர். இம்மாணவர்கள் பள்ளிக்கு வரும் விதம் அறிய தரவுகள் பின்வரும் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. இத்தரவுக்கு பட விளக்க படம் வரையணும். இப்போ பாருங்கள், மாணவர் எண்ணிக்கை வந்து எத்தனைனா இது பள்ளிக்கு வரும் விதம் நடைப்பயணம், மிதிவண்டி, ஈருளி, பேருந்து, மகிழுந்து. இப்போ நம்ம வந்து இதை நினச்சி போகிறோம்னா இதுக்கு ஒரு அட்டவணை போட போகிறோம். பட விளக்க படம் பார்க்கலாமா? பாருங்கள், ஒரு மாணவர் வந்து 100 மாணவரை குறிக்கணும். 1னா 100. இப்போ வந்து நடைப்பயணம் வந்து உங்களுக்கு 350. அப்போ 3 இப்போ பாதிக்கு 50னா பாதி, 100ல் பாதி 50. அதுமாதிரி மிதிவண்டினா 300 தான். ஈருளினா எத்தனை? 150. அப்போ 1ம் பாதியும். பேருந்துனா 100 தான், மகிழுந்துனா 100 தான். இதுதான் நமக்கு எழுது பட விளக்க படம். சரியா? அடுத்து பாருங்கள், மேற் சிந்தனை கணக்குகள். செப்டம்பர் மாதத்தில் கணிக்கப்பட்ட வெப்பநிலை அட்டவணை பின்வருமாறு. பாருங்கள், வெப்பநிலையில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வெயில், பகுதி மேகம், மேகம், மழை. இப்போ முதல்ல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா நாள்காட்டியை கவனித்து வானிலை வகைகளின் நிகழ்வெண் அட்டவணை அமைக்கப்போனால் நம்ம இந்த நேர்கோட்டுக்குரிய அமைச்சு நிகழ்வெண் போடுவோம்ல, அந்த 30 முதல்ல நமக்கு வரணும். இதை சரி பண்ணி போடலாம். பாருங்கள், வானிலை வெயில் வந்து எத்தனை நாள் இருக்குது? 10 நாள். பகுதி மேகம் வந்து 6 நாள், மேகம் வந்து 8 நாள், மழை வந்து 6 நாள், மொத்தம் 30 நாள் வந்துச்சா? இதுதான் நிகழ்வெண் அட்டவணை. சரியா? அடுத்து பாருங்கள், எத்தனை நாட்கள் மேகமூட்டமாகவோ அல்லது பகுதி மூட்டமாக இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இதிலே நமக்கு விடை இருக்குது. பாருங்கள், ரெண்டும் சேர்ந்தால் 14 நாட்கள். எத்தனை நாட்கள்? 14 நாட்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாம்.
எத்தனை நாட்களில் மழை இருக்காது, இரு வழிகளில் விடையைக்கான வழியை கூறு. அதாவது எத்தனை நாளைக்கு மழை இருக்காது அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து அந்த மழை இல்லாத நாட்களை மட்டும் நினச்சினோம் எழுதணும். அப்போ மழை நாட்கள் எத்தனை அப்படின்னா 6 நாட்கள். அப்போ 30லேருந்து பாருங்கள், மழை நாட்கள் வந்து 6. அப்போ 30ல் 6 கழிச்சு நமக்கு 24 நாட்கள் என்னது மழை நாட்கள். பாருங்கள், மொத்த நாட்கள் மழை, அதாவது மழை நாட்கள் வந்து கழிச்சிட்டோம். அப்போ 24 நாட்கள் வந்து மழை இல்லாத நாட்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இதில் அடுத்து வந்து சூரிய ஒளி மிக்க நாட்களுக்கும் மழை நாட்களுக்குள்ள விகிதம். அப்போ சூரிய ஒளி வந்து எத்தனை நாள் அப்படின்னா 10 நாள். மழை நாள் எத்தனைன்னா 6 நாள். பாருங்கள், அதாவது சூரிய ஒளி வந்து 10 நாள், மழை நாள் வந்து 6. அப்போ நம்ம 10:6 அப்படின்னு போடணுங்க. பாருங்கள், 10:6 நம்ம விட்டு கொடுத்தோம்னா 5:3. ஆக ரெண்டாம் கேள்விக்கு 14 நாட்கள், 3க்கு வந்து 24 நாட்கள், 4க்கு வந்து 5:3. அது பாருங்கள், ஒவ்வொரு கோளையும் சுற்றி வரும் நிலவுகளின் எண்ணிக்கைகள் பின்வருமாறு அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பட்டை விளக்க வரைபடம் ஒரு பக்கத்தில் இதை எழுதணும். அடுத்தது நம்பர்ஸ் போட்டு நம்ம மென்ஷனாக பட்டை விளக்கப்படம் வரையணும். பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கோடு போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், 1லேருந்து 31 வரைக்கும் எழுதியிருக்கேன். இதில் வந்து புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் இந்த மாதிரி போட்டிருக்கேன். புதன் வந்து எத்தனை நாள் இல்லை, வெள்ளி கிடையாது, பூமி எத்தனை நாள், செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இதெல்லாம் நான் கரெக்டாக என்ன பண்ணியிருக்கேன், அந்த கோடு போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் நோட்டில் இந்த மாதிரி எழுதிங்க, போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ் போடுங்க, கீழே இந்த மாதிரி எழுதுங்க, போடலாம். சரியா? இந்த நம்பர் படி என்ன செய்யணும், அந்த கட்டத்தை போடணும். அடுத்து 26 மாணவர்களிடம் அவரது எதிர்கால விருப்பம் அறிய நேர்காணல் நடத்தப்பட்டது. அவருடைய விருப்பங்கள் பின்வருமாறு அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. பாருங்கள், ஆசிரியராக எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பட விளக்கப்படம். இப்போ வந்து ஆசிரியர் வந்து எத்தனை பேர்னா 7 பேர், விமானி 3 பேர், வங்கி மேலாளர் 5 பேர், மருத்துவர் 3 பேர், பொறியாளர் 5 பேர், மற்ற தொழில் வந்து 3 பேர். இப்போ நம்ம இதுக்கு வரையலாம். பாருங்கள், தொழில் எண்ணிக்கை, இது வந்து தொழில் எத்தனை பேர் அப்படிங்க நான் வரைஞ்சிருக்கேன். இதுதான் பட விளக்கப்படம். சரியா? எனக்கு நினச்சிங்க உங்கள் நோட்டில் இந்த மாதிரி போட்டு வரைஞ்சி வச்சுருக்கேன். அடுத்து 6ஆம் வகுப்பில் உள்ள யாஸ்மினுக்கு அவரது பள்ளி நூலகத்தில் உள்ள தன் வரலாற்று நூல்களை என்னும் பணி கொடுக்கப்பட்டது. அவரால் சேகரிக்கப்பட்ட நூல்களின் எண்ணிக்கை தரவுகள் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டன. பாருங்கள், கணிதவியலாளர்கள், அறிவியலாளர்கள், புதின படைப்பாளிகள், விளையாட்டு வீரர்கள், அரசியல்வாதிகள் இவர்களுடைய புக்கு இது எத்தனை அப்படின்னா ஒரு புக்கு வந்து எத்தனை இதில் போட்டிருக்கு பாருங்கள். ஒரு புக்கு வந்து அதாவது 4 புக்கு சேர்ந்தது 20 நூல்களை குறிக்கும். 4னா 20. அப்போ வந்து 20. பாருங்கள், இந்த புக்கு வந்து ஒரு செட்டு வந்து 20 புக்கை குறிக்கி. அப்போ இதில் வந்து பாதி இருக்குது. அப்போ இது 10. அப்போ இதில் மொத்தம் எத்தனை 30 புக்கு. 30 புக்கு இதில் வந்து 4 தான் இருக்குது. அப்போ இது 20 புக்கு. இது வந்து 4 4 8. இதில் பாதி இருக்குது. அப்போ 20 40 50 புக்கு. இது வந்து 20 ஒரு 1 25 புக்கு. இது வந்து 4 3ங்கும்போது நமக்கு 35 புக்கு. ஏன்னா இது 20 இது 15 35 புக்கு. அப்போ மொத்த புக்கு எத்தனை அப்படின்னா நமக்கு 160 புக்கு. சரியா? அடுத்து இப்போ நம்ம கேள்வி பார்க்கலாம். பட விளக்கப்படத்தை கவனித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். எந்த தலைப்பில் அதிக எண்ணிக்கையில் தன் வரலாற்று நூல்கள் உள்ளன? அதிக எண்ணிக்கை எது அப்படின்னா நமக்கு புதின படைப்பாளிகள். இதுதான் நமக்கு அதிகமான எண்ணிக்கையில் இருக்குது. எந்த தலைப்பில் குறைந்த எண்ணிக்கையில் தன் வரலாற்று நூல் உள்ளது அப்படின்னா குறைஞ்சது எதுனா நமக்கு அறிவியலாளர்கள். இதுதான் குறைஞ்சது. புதின படைப்பாளிகள் எண்ணிக்கையில் பாதி அளவே எண்ணிக்கை கொண்ட தன் வரலாற்று நூல்கள் எந்த தலைப்பில் உள்ளன? இதில் பாதி. அப்போ இது வந்து எத்தனை 50. அப்போ இதில் பாதி 25 தான் விளையாட்டு வீரர்கள். இதுதான் 25. அடுத்து நூலகத்தில் உள்ள மொத்த தன் வரலாற்று நூல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 160. விடையை பார்க்கலாமா? பாருங்கள், இதான் விடை. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இந்த 5 கொஸ்டினுக்கு உள்ள விடையை நீங்கள் எழுதிருங்க.
பாருங்கள், ஒரு சுங்கச்சாவடியில் 1 மணி நேரத்தில் கடந்து செல்லும் வண்டிகளின் தரவுகள் பட்டை வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளன. இது வந்து பட்டை வரைபடம் வந்து வண்டிகள், அது வந்து ஒரு அலகு வந்து 10 வண்டிகள். இப்போ வந்து 10, 20, 30, 40 நமக்கு போயிட்டுருக்கு. இப்போ இந்த அட்டவணையை நம்ம குறிக்கணும். இதை பார்த்து தான் குறிக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பேருந்துகள் வந்து எத்தனை எண்ணிக்கைன்னு கேட்டால் நமக்கு வந்து எத்தனை அப்படின்னா 40. இந்த 40 வந்து நம்ம என்ன இதில் எழுதிடணும், 40. அடுத்து சரக்குந்துகள், இதில் வந்து 45 போட்டிருக்கு. இது வந்து என்னென்னா சரக்குந்துகள். நம்ம இதில் என்ன செய்யணும், எழுதணும். எழுதலாமா? சரியா? அடுத்து மகிழுந்துகள் எத்தனை? மகிழுந்து பாருங்கள், இது எத்தனை அப்படின்னா நமக்கு 70. இதில் 70. சிற்றுந்துகள் எத்தனை அப்படின்னா 50. அடுத்து 10, 30 என்ன வந்திருக்கு? இது என்ன போட்டிருக்கு? ஈருருளிகள். ஈருருளிகள். அது வந்து மற்றவை வந்து என்னதுன்னா 10. இப்போ மொத்த எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்கு. இவ்வளோ நம்ம நினச்சணும், கூட்டணும்.
இப்போ மொத்தம் வந்து 245 வண்டிகள். சரியா? அடுத்து முருங்கைக்காய்களின் நீளங்கள் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கு. 30 முருங்கைக்காய்கள். இது வந்து நம்ம என்ன பண்ணால் பட்டை வரைபடம் வரையணும். பட்டை வரைபடத்தில் கீழே வந்து இந்த நம்பர்ஸ் போடணும். இதில் வந்து அந்த பட்டை மாதிரி போடுவோம்ல, அதே மாதிரி போடணும். பார்க்கலாமா? பாருங்கள், இது வந்து எண்ணிக்கை, இது வந்து அளவுகள். இப்போ 24 சென்டிமீட்டரில் வந்து எத்தனை முருங்கைக்காய் இருக்குது, 25, 26 கிடையாது, 27 எத்தனை, 28 கிடையாது, 29 எத்தனை, 30 எத்தனை, 31 எத்தனை நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் கணக்கை பார்த்துடுங்க. உங்கள் புக்கில் இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, வரைஞ்சிருங்க. நம்பர்ஸ் வந்து இந்த நேர்கோட்டு குறி போட்டிருக்கு. இந்த நேர்கோட்டு குறியை வச்சு கண்டுபிடிச்சோம். 24 வந்து 5 காய், 25 காய் கிடையாது, 26 கிடையாது, 27 வந்து 6 காய், 28 கிடையாது, 29 வந்து எத்தனை, 5, 3, 8 காய், 30 வந்து 6 காய், 31 5 காய். இந்த மாதிரி நான் மென்ஷனும் வரைஞ்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த எண்ணிக்கையில் நீங்கள் இதே மாதிரி உங்கள் நோட்டில் போட்டு வச்சுருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இந்த மாதிரி நம்ம வந்து பட்டை விளக்கப்படம், பட விளக்கப்படம், நேர்கோட்டுக்குறி, நிகழ்வெண் இந்த மாதிரிலாம் நம்ம என்ன செஞ்சுட்டோம் பார்த்துட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.